Units, an arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of the quantity. ஸோ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு யூனிட்டை வந்து ஸ்டாண்டர்டாகவே வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவுமே 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் யூனிட், இன்னொன்று வந்து டிரைவ்டு யூனிட். ஃபண்டமெண்டல் யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லென்த், டைம். லென்த்தோட யூனிட் தான் என்னது மீட்டர், டைமோட யூனிட் வந்து செகண்ட். லைக்வைஸ் டிரைவ்டு யூனிட்ல பாத்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் ஸ்பீடு பார்த்துக்கலாம். ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பை செகண்ட். த யூனிட்ஸ் விச் மெஷர்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணி கிடைக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். லைக்வைஸ் எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸும் which is measured by or physical quantities obtained by multiplication or division of powers of fundamental units are called derived units, which means m by s அப்படிங்கிறது இந்த m மீட்டரும் செகண்ட் ரெண்டுமே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இது வந்து பவர் ஆஃப் டிவிஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிடைக்க யூனிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா derived units அப்படின்னு சொல்லுவோம்.